கலைக்கோட்டு முனிவர் தசரதனை வினவிய நோக்கம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல வசிட்ட முனிவர் தசரத மன்னனோட புகழையும் அவருடைய நற்குணங்களையும் எவ்வளோ அழகா எடுத்துச் சொன்னார்னு பார்த்தோம். அந்த முனிவர் தசரத மன்னனை பார்த்தது ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது என்ன கேள்வி? வாங்க பாடலுக்குள்ள போகலாம் என்றன பற்பல இனிமை கூறி. நல்குன்று உரள் வரி சிலைக்குவவுத் தோழினாய், நன்றிகொள் அரி மகம் நடத்த எண்ணியோ, இன்று எனை அழைத்தது இங்கு இயம்புவாய் என்றான். என்றன பற்பல இனிமை கூறி மன்னனை பார்த்து கலைக்கோட்டு முனிவர் பல இனிமையான மனதை வருடும் சொற்களைச் சொன்னார். எப்படி ஒரு நல்ல விஷயத்தை பேச ஆரம்பிக்கும் போது நாம மனசுக்கு இதமான வார்த்தைகளை சொல்வோமோ அப்படித்தான் அந்த முனிவரும் தொடங்கினார். இது ஒரு பெரிய காரியத்துக்கு முன்னாடி இருக்கிற நல்வாழ்த்து போல. நல் குன்று உரள் வரி சிலைக்குவவு தோழினாய் அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர் தசரதனை எப்படி விழிக்கிறார் பாருங்க. நல்ல மலையைப் போல வலிமையோட கட்டுமஸ்தா இருக்கிற தோள்களை உடையவனே சொல்றாரு. தோள்கள்ல வில்ல தாங்கிக்கிட்டு இருக்கானாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தயரதன் போர் வீரன், வலிமையானவன், உலகத்தை பாதுகாக்கிற சக்தி படைத்தவன் அப்படின்னு முனிவர் மனசார புகழ்கிறார். நன்றி கொள் அரிமகம் நடத்த எண்ணியோ அப்படி கூப்பிட்டதும் முனிவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். நன்மை தரக்கூடிய அசுவமேத யாகத்தை நடத்தணும்னு நீ நினைக்கிறியான்னு நேரடியா கேட்டுட்டாரு. அரிமகம் அப்படின்னா அசுவமேத யாகம். இது ஒரு சாதாரண யாகம் இல்லைங்க. சக்கரவர்த்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, குழந்தை வரம் வேண்டி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேள்வி இது. அரசனுடைய கவலையை, அவனுடைய உள்ளத்து ஆசையை ஒரே நொடியில புரிஞ்சுக்கிட்டு, இதுக்காகத்தான் நீ என்னை கூப்பிட்டியோன்னு கேட்கிறார். இன்றைக்கு என்னை அழைத்தது இங்கு இயம்புவாய் என்றான். இன்னைக்கு இந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டதோட காரணம் என்ன? அதை நீயே சொல்லு அப்படின்னு கலைக்கோட்டு முனிவர் தயரதனை கேட்கிறார். ஒரு பெரிய தபோதனர், ஞானி இப்படி ஒரு அரசன் கிட்ட நேரடியாக எந்த விதமான தயக்கமும் இல்லாம கேள்வி கேட்கிறார். ஏன்னா அவர் தயரதனை ஒரு நண்பனா, ஒரு சீடனா பார்த்து அவனுடைய கவலையை தீர்க்க வந்திருக்காரு. முனிவர் எவ்வளவு அழகா, அதே நேரத்துல எவ்வளவு ஆழமா தசரத மன்னனுடைய உள்ளத்து ஆசையை புரிஞ்சுக்கிட்டார் பாருங்க. இப்போ தசரதன் என்ன பதில் சொல்ல போறான், அவனுடைய மனசுல என்ன இருக்கு, அவனுடைய ஆசை நிறைவேறுமானு அடுத்த பாடல்ல பார்க்கலாம்.